ஃபர்ஸ்ட் அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களாம் எப்படி ஒரு ஓட்டிங் அது எப்படி பண்ணுறது, இல்லை வந்து ஒரு நல்ல லீடரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபெமிலியராக செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு வியூவில் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிற பர்சனுக்கு பாலிடிக்ஸில் என்ன நாலேஜ் இருக்குது, அவங்க இது வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பர்சனல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஒருத்தர் செலிபிரிட்டிஸாக இருக்காரு, இப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணக்கூடாது. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, அட்லீஸ்ட் அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அவங்களோட லீடர் யாரு அப்படின்றத. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்டா இப்போ நீங்க போலிங் பண்றீங்க அப்படின்றப்ப வந்து மற்றவங்களோட அட்வைஸ் வந்து இது பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்காகவே தெரியும் புக்ஸ் நாலேஜ் இல்லை, ப்ராக்டிக்கல். இப்போ வந்து 100% பியூரிட்டி வந்து யார்ட்டையுமே எந்த ஒரு லீடர்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இருக்கிறவங்கள யார் பெஸ்ட், ஒரு இது சொல்லுவாங்க, அரசியல் இருக்கணும்னா நல்லவனா இருக்க முடியாது, வல்லவனா இருந்தா தான் பாலிடிக்ஸ்ல வந்து இருக்க முடியும். ஸோ அந்த வல்லவன்லாம் யார் நல்லவன், அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணுன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்கல்ல சார், கிளாஸ்ல நீங்க வந்து என்னைக்காச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரசியல் பத்தி பேசியிருக்கீங்களா? ஒரு வெல்விஷரா அவங்களை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்லியா பேசுறது உண்டா? ஃப்ரெண்ட்லியா நான் பேசியிருக்கேன், பட் பாலிடிக்ஸ் பத்தி நான் பேச மாட்டேன். ஆக்சுவலா அது வந்து அது ரூல்ஸ் கிடையாது அந்த மாதிரி பாலிடிக்ஸ் சொல்லணும் அப்படின்றது. பட் ஆனா நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன், பர்சனலா பேசுறது, அட்வைஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லுவேன்.